இன்னைக்கு நம்ம நெயில் எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். ஜெல் எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னோட ஃபிங்கர்ல நெயில் இருக்கு, அதனால நம்ம நெயிலே பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி நெயில் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஜெல் எக்ஸ்டென்ஷன் வச்சு இன்னைக்கு நம்ம பண்ணலாம். ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நெயில் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அந்த நெயில் ப்ரிப்பரேஷன் இந்த ஃபிங்கருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கியூட்டிக்கல் கர்வ் இருக்குல்ல, இங்கே இருக்க ஸ்கின்னை வந்து கட் பண்ண போகிறோம். கியூட்டிக்கல் கட்டரால் கட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணோன்னா லிண்ட் ஃப்ரீ ஷீட்டில் வந்து அசிட்டோன் ஃப்ரீ டிப் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்த துடைக்கிறேன். இது இன் பிட்வீன் நீங்கள் இதை மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். டெட் செல்ஸ்லாம் எடுத்தோம்ல நம்ம, அதை வந்து க்ளீன் பண்ணிடணும். இப்போ இந்த ஃபிங்கர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சோன்னா இந்த இடம் வந்து இன்னும் மேலே உப்பிட்டு அசிங்கமாக வர மாதிரி ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபைலர் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணி அந்த லென்த்தை வந்து ஈவனாக கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபைலர் யூஸ் பண்ணதுனால மேலே சொர சொரன்னு இருக்கும் இந்த இடத்துல. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இது கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு மேட்டிஃபைங்காக ஆக்கணும். இந்த பஃபரில் வந்து ஒன் சைடில் மேட் மாதிரி இருக்கும், ஒன் சைடில் ஷைன் மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் கை வச்சிங்கனாலே தெரியும், கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். அதுதான் மேட் ஃபினிஷில் வர்றது. அதுதான் அந்த சைட் வச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா ஈவன் ஆகிடும். நம்ம ஃபைலரில் பண்ணோம்ல, அந்த இது வந்து கொஞ்சம் ஈவன் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா மூன் டிப் எடுத்துக்கணும். இதுதான் மூன் டிப். இந்த மூன் டிப் வந்து எப்படி வைக்கணும்னா நெயிலுக்கும் இந்த கியூட்டிக்கல் லைனுக்கும் சென்டரில் லாக் ஆகிற மாதிரி இப்படி வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி வச்சதுமே இந்த இடம் லாக் ஆகிடுச்சு. இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. எல்லா ஃபிங்கருக்குமே வந்து சைஸ் இருக்கும். அப்படி சைஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டு சைட்லையும் இது பாருங்கள், அவங்க நெயிலுக்கும் அந்த கியூட்டிக்கல் லைனுக்கும் சென்டரில் இருக்க மாதிரி இருக்கா நெயில் பாருங்கள். இந்த இடத்துல வச்சு இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த ரெண்டு சைட் கர்வில் லாக் ஆகணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அதுக்கு கரெக்டான சைஸ் எடுத்து நீங்கள் வைக்கணும். இந்த அளவுக்கு வைக்கணும். வச்சாலும் இந்த சைடில் பாருங்கள் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கா, இந்த கியூட்டிக்கலை விட வெளியில் வர மாதிரி இருக்குது லைட்டாக.
அதுக்கு என்ன பண்ணுன்னா பஃபர் எடுத்து, பஃபர் அப்படி இல்லைன்னா ஃபைலர் ஃபஸ்ட் எடுங்க. ஃபைலர் எடுத்து இந்த கார்னரில் கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு பஃபர் எடுத்து கொஞ்சம் மேலே, அது அவங்களுக்கு குத்தாமல் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ வைக்கலாம். இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போது க்ளூ எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். க்ளூவில் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். க்ளூ எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். க்ளூ வந்து 2 விதமாகவும் இருக்குது. ஒன்று இதை மாதிரி நெயில் ப்ரஷ் டைப்லேயே வரும். அதை என்ன பண்ணோன்னா, எது எடுத்தாலுமே இது எப்படி வைக்கணும் பாருங்க. இங்க ஒரு கர்வ் மாதிரி இருக்கா, இங்க ஒரு லைன் மாதிரி வந்துடும். இந்த மூன் டிப்ல லைன் மாதிரி வருதுங்களா, அந்த லைன் உள்ளதான் வந்து நம்ம க்ளூ வைக்க போறோம். அந்த க்ளூ எப்படி வைக்கணும்னா பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளேயே தான் வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல தான் வைக்கணும். அதுவும் எப்படி பிடிக்கணும்னா இப்படி தான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சி க்ளூ இப்படி வைக்கணும். இது உடனே நெயிலுக்கு வர க்ளூ உடனே காஞ்சிரும். அதனால வச்சதுமே உடனே வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ க்ளூ வச்சு நம்ம ஒட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெயிலும் இந்த டிப்பும் தனியாக தெரியுது. அதுக்கு என்ன பண்ணோன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இந்த நெயிலோட லென்த் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணணும். அதுக்கு இதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது பேர் வந்து டிப் கட்டர். டிப் கட்டர் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இது வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோதான் கட் பண்ணால் இதுவாகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், டிப் கட்டர் வச்சு இப்படி நீங்கள் கட் பண்ணாலே கட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குல்ல இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அது விழாது, அவங்களுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி பிடிக்கிறோம். இப்படி பிடிச்சி இப்படி கட் பண்ணோன்னா தனியாக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன், அது சரியாக தெரியாதனால மறுபடியும் கட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நெயிலும் டிப்பும் தனியாக தெரியுது இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைலர் வச்சு டிப் மேலே மட்டும்தான் பண்ண போகிறோம். நெயில் நம்மளோட நேச்சுரல் நெயில் மேலே அது படக்கூடாது. இந்த பக்கம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணும்போதும் உங்க ஃபிங்கர்ல வந்து படாத அளவுக்கு நீங்க பார்த்து பண்ணுங்க.
இப்போ அசிட்டோன் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து கிளைண்ட் கையில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டஸ்ட்டோடு விட்டுறாதீங்க, எப்பயுமே விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிங்கரும் இதுவும் தனித்தனியாக தெரியாது, சேம் ஃபிங்கர் மாதிரியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஷேப். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்களான்றது உங்கள் கியூட்டிக்கலும் ஷேப்பையும் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஷேப் பண்ணலாம். இப்போது இந்த ஷேப்பை வந்து நம்ம ஒரு ஆல்மண்ட் ஷேப்க்கு மாற்றலாம். இது மாதிரி பண்ணும்போது இப்போ நான் வீடியோக்காக ஸ்லோவாக பண்ணுறேன். நீங்கள் மற்ற டைமில் பண்ணும்போது மாஸ்க் எதாவது போட்டுக்கோங்க. இது வந்து ஏறுச்சுன்னா ரொம்ப லங்ஸில் வந்து இதுவாகும். ஆல்மண்ட் ஷேப் வந்துடுச்சு. இப்போ நம்ம மேலே ஜெல் அப்ளை பண்ணும்போது சைடில் வந்து இப்படி கரெக்டாக ஈவனாக இருக்கிறதுனால இந்த லேட்ரல் ஃபோல்டில் வந்து தாண்டி வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா சைடில் கொஞ்சம் ஃபைலரால் கொஞ்சம் ஷேட் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த சைடு எப்படி இருக்கு, இந்த சைடு எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி இந்த சைட்லயும் பண்ணி விடுங்க. அப்பப்போ என்ன சொன்னேன், அசிட்டோன் ஃப்ரீ வச்சு க்ளீன் பண்ணிடணும். இது முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்னரில் ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பஃபரால் தூக்கி விட்டு இந்த தூள் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வெளியில் வர வச்சிடணும். இப்போ பாருங்கள், ஆல்மண்ட் ஷேப் வந்துடுச்சு. ஒரு நார்மலான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது. இப்போ என்ன ஷேப் கொண்டு வந்திருக்கோம், ஆல்மண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். சம்டைம்ஸ் உங்கள் நெயில் சைஸுக்கு
இல்லாமல் கூட இந்த டிப்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா சைட்லலாம் வந்து ஷேட் பண்ணி விட்டுட்டு உங்கள் சைஸுக்கு தேவையான அளவுக்கு 2 சைட்லையும் ஷேட் பண்ணி கரெக்டாக ஈவனாக வைக்கணும். இப்போது ஆல்மண்ட் ஷேப் எல்லாமே செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைமர் எப்படி போடுறேன் பாருங்கள். ப்ரைமர் போட்டுட்டு க்யூர் பண்ணாமல் நம்ம பேஸ் போடணும். நான் வந்து நிறைய யூஸ் பண்ணி எனக்கு பழக்கமானதுனால எனக்கு எப்பயும் வாட்டம் வர மாதிரியே நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சுட்டு தான் ப்ரெஷ்ஷை மட்டும்தான் பின்னாடி தள்ளணும். நான் பேஸ் போட்டுட்டு க்யூர் பண்ணணும். இப்போ பேஸ்க்கு 30 செகண்ட்ஸ் வச்சு தான் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 30 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் மேலே என்ன பண்ணணும், பில்டர் ஜெல் அப்ளை பண்ணணும். பில்டர் ஜெல் எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். இது ரொம்ப திக்காக இருக்கும். பில்டர் ஜெல் அப்படி இல்லைன்னா ஹார்ட் ஜெல். இதை எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். சாப்பாடுக்கெலாம் எப்படி நம்ம கரண்டி விடுவோம், இப்படி தானே விட்டு எடுப்போம். அதே மாதிரி தான் எடுக்கணும். ஒன் சைடில் தான் வந்து ப்ராடக்ட் கையில் இதில் வரணும், இன்னொரு சைடில் வரக்கூடாது. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஹார்ட் ஜெல்லுன்னு சொல்கிறோம்ல, ஹார்டாக இருக்கும். அது இப்படி தான் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும் பாருங்கள். இங்கே சென்டரில் மட்டும்தான் வைக்க போகிறோம். சென்டரில் வச்சுட்டு மீதியை எடுத்து அந்த பில்டர் ஜெல்குள்ளேயே வச்சுட்டு இது என்ன பண்ண போகிறோம், இப்போ பாருங்க நம்ம பில்டர் ஜெல் அப்ளை பண்ணிட்டோம். பில்டர் ஜெல் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளிட்டு எல்லா பக்கமும் அப்படி வரணும். வச்சுட்டு இதை உடனே க்யூர் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா இதை அப்படியே கொஞ்சம் அப்சைட் டவுனில் டர்ன் பண்ணணும். எதுக்குன்னா சென்டரில் அப்பெக்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது நம்ம இப்படி வச்சிருக்கும் போது அப்படியே அது கீழே வந்துடும். இப்படி இப்படி இப்போ பாருங்க அப்சைட் டவுன் வச்சோம் இல்லையா, இப்போ டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக மொட்டு மாதிரி மேலே வந்திருக்கும். உடனே நம்ம க்யூர் பண்ணிடணும். 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி டச் பண்ணோன்னா பிசு பிசு பிசுன்னு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோன் டிப் பண்ணிவிட்டு அசிட்டோனில் கையை தொடச்சிடணும்.
நார்மல் நெயில் மாதிரியே ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போது அப்பெக்ஸ் எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சொன்ன மாதிரி அழகாக அந்த மொட்டு மாதிரி வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஷேட் பண்ணணும். ஃபைலர் வச்சு கொஞ்சம் அந்த ஷேப் இப்போ நான் பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன், அதனால் ஒன்றும் தெரியல. இதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸோடு வச்சிட்டிங்கன்னா அது அங்கங்கே குழி குழியாக இருக்கும். அந்த குழி குழியாக இல்லாத மாதிரி நீங்கள் அழகாக இதை வச்சு அது அந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வச்சு தேய்ச்சிட்டே இருக்கணும். இப்போ ஈவனாக அழகாகவே இருக்குது, அதனால் அந்தளவுக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷ்னலாக வரணும்னு சொன்னல, அதுக்காக இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அந்த ஈவனான ஷேப்புக்காக இந்த நெயில் கியூட்டிக்கலை விட்டு நெயில் மேலே வரக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம அழகாக ஷேட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம ஜெல் நெயில் பாலிஷ் வச்சு இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சொரசொரப்புலாம் இல்லாமல் அழகாக மேட்டிஃபைங்காகவே இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஜெல் நெயில் பாலிஷ் போட வேண்டியது தான். என்ன சொன்ன, சென்டரில் வைக்கணும், வச்சுட்டு ப்ரஷ் மட்டும் பேக்கில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். இதை நம்ம க்யூர் பண்ணணும். பேஸ்க்கு நம்ம 30 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பில்டர் ஜெல் போட்டோம், பில்டர் ஜெல்க்கு 60 செகண்ட்ஸ் வச்சோம். இப்போது ஜெல் நெயில் பாலிஷ் விட்டதுனால இப்போது 120 செகண்ட்ஸ் வச்சு நம்ம க்யூர் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இன்னொரு கோட் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுட்டு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னொரு கோட் போட்டுட்டு 120 செகண்ட்ஸ் வைக்கணும். இப்போ நான் இந்த செகண்ட் கோட் போடலை, நான் டாப் கோட் போட்டு சீல் பண்ணுறேன். பாருங்கள், சென்டரில் வைக்கிறேன், வச்சுட்டு ப்ரஷ் மட்டும் போது டாப் கோட் ஃபுல்லாக போட்டிங்கன்னா தான் நெயில் பாலிஷ் சீக்கிரமாக போகாமல் லாங் ஸ்டேவாக இருக்கும். போட்டுட்டேன். இப்போது இதை எத்தனை செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும்னா இதுக்கும் 120 செகண்ட்ஸ் தான் வச்சு க்யூர் பண்ணணும். இப்போ நம்ம 120 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் எப்படி டச் பண்ணி பார்த்தாலும் நெயில் பாலிஷ் எதுவுமே ஆகாது, நல்லா லாங் ஸ்டேவாக இருக்கும். இந்த ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.